அனைவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளை தொடர் வேதாகத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 29 துவங்கி. பெலிஸ்தியர் தாவீதை புறக்கணித்தல். பெலிஸ்தியர் தங்கள் படைகளை எல்லாம் அபேக்கில் ஒன்று திரட்டினர். இஸ்ரேலில் உள்ள நீரூற்றின் அருகே பாளையம் இறங்கினர். பெலிஸ்தியரின் தலைவர்கள் 100 படைகளுடனும் 1000 படைகளுடனும் அணிவகுத்து சென்றனர். தாவீதும் அவருடைய ஆள்களும் ஆக்கிசோடு கடைக்கோடியில் சென்றனர். அப்போது பெலிஸ்திய படைத்தலைவர்கள், இந்த எபிரேயர் எனக்கு என்ன செய்கின்றனர் என்று கேட்க, அதற்கு ஆக்கிஸ் அவர்களை நோக்கி, இஸ்ரேலின் அரசர் சவுலின் பணியாளராய் இருந்த இந்த தாவீது பல நாள்களாக ஆண்டுகளாக என்னோடு இருக்கவில்லையா? அவர் என்னிடம் வந்தது முதல் இந்நாள் வரை அவரிடம் ஒரு குற்றம் நான் காணவில்லை என்றார். ஆனால் பெலிஸ்திய படைத்தலைவர்கள் அவர் மீது சினமுற்றவரை நோக்கி, நீர் குறித்து கொடுத்துள்ள இடத்திற்கே இந்த தாவீதை திருப்பி அனுப்பும். நம்மோடு அவன் போருக்கு வரலாகாது. போரில் அவன் நமக்கு எதிராக எழலாம் அன்றோ? இவன் எதனால் தன் தலைவனோடு நல்லுறவு கொள்வான்? இங்கிருக்கும் ஆள்களின் தலைகளை வெட்டுவதால் அல்லவா? சவுல் 1000 பேரை கொண்டான், ஆனால் தாவீது 10,000 பேரை கொண்டான் என்று சொல்லி பெண்கள் தங்களுக்குள் பாடி ஆடியது இந்த தாவீதை குறித்தன்றோ என்றனர். அப்போது ஆக்கீசு தாவீதை அழைத்து, ஆண்டவரிடம் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, நீ நேர்மை மிக்கவர், நீர் போருக்கு என்னோடு செல்வது சரியாகவே தோன்றுகிறது. ஏனெனில் நீர் என்னிடம் வந்த நாள் முதல் இன்று வரை உம்மிடம் ஒரு குற்றம் நான் காணவில்லை. இருப்பினும் நீர் வருவதை தலைவர்கள் விரும்பவில்லை. ஆதலால் இப்போது திரும்பி செல்லும். பெலிஸ்தியரின் தலைவர்கள் மனம் வருந்துமாறு எதையும் செய்யாதீர், சமாதானமாய் செல்லும் என்றார். ஆனால் தாவீது அவருடன், நான் செய்தது என்ன? நான் மன்னராகிய என் தலைவரின் எதிரிகளுடன் போரிட செல்லாதவர் நான் உம்மிடம் வந்த நாள் முதல் இன்று வரை அடியனிடம் நீர் கண்டது என்ன என்று கேட்டார். அதற்கு ஆக்கீசு தாவீதை நோக்கி, கடவுளின் தூதரை போல் நீர் என் பார்வையில் குற்றமற்றவர் என்பது எனக்கு தெரியும். இருப்பினும் இவன் எங்களோடு போருக்கு வரலாகாது என்று பெலிஸ்திய படைத்தலைவர்கள் சொல்லுகிறார்கள். ஆதலால் உம்முடன் பிரிந்து வந்த உம் தலைவர் சவுலின் பணியாளருடன் நீர் அதிகாலையில் எழுந்து விடுவதற்குள் புறப்பட்டு செல்லும் என்றார். ஆதலால் தாவீது தம் ஆள்களுடன் அதிகாலையில் புறப்பட்டு பெலிஸ்திய நாட்டிற்கு திரும்பினார். ஆனால் பெலிஸ்தியர் இஸ்ரேலுக்கு சென்றனர். அமலேக்கியரோடு போர் 30ஆம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். 3ஆம் நாள் தாவீதும் அவர் தம் ஆள்களும் சிக்லாவை அடைவதற்குள் அமலேக்கியர் நெகேபு, சிக்லாக் ஆகிய பகுதிகளை கொள்ளையடித்தனர். சிக்லாகை தாக்கி தீக்கிரை ஆக்கினர். அங்கிருந்த பெண்கள் மற்றும் சிறியோர் பெரியோர் அனைவரையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்றுவிடாமல் அவர்களை கூட்டிக் கொண்டு தங்கள் வழியே சென்றனர். தாவீதும் அவர் தம் ஆள்களும் நகருக்கு வந்தபோது அது நெருப்பினால் அழிக்கப்பட்டிருப்பதையும் தங்கள் மனைவியர், புதல்வர் மற்றும் புதல்வியர் சிறைப்பட்டிருப்பதையும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவருடன் வந்த மக்களும் வலிமை உள்ள மட்டும் ஓலமிட்டு அழுதினர். தாவீதின் 2 மனைவியாகிய இஸ்ரவேலை சார்ந்த அகினோவாவும் கர்மலை சார்ந்த நாபாலின் கைம்பெண்ணான அபிகாயிலும் கூட சிறைப்பட்டிருந்தனர். தாவீது மிகவும் மன வருத்தம் அடைந்தார். வீரர் அனைவரும் தங்கள் புதல்வர் புதல்வர் பொருட்டு மிகவும் துயருற்றதால் அவரை கல்லால் எறிய வேண்டும் என பேசிக் கொண்டனர். ஆனால் தாவீது கடவுளாகிய ஆண்டவரின் வலிமை பெற்றிருந்தார். பின்பு தாவீது அகிமெலக்கின் மகன் குரு அபியத்தாரிடம் ஏபோத்தினிடம் கொண்டு வாரும் என்று கூறவே அபியத்தார் ஏபோத்தை தாவீது கொண்டு வந்தார். அப்பொழுது தாவீது, நான் கொள்ளை கூட்டத்தாரை பின்தொடரட்டுமா? நான் வெற்றி கொள்வேனா என்று ஆண்டவரிடம் வினவினார். அதற்கு அவர், பின்தொடர், நீ வெற்றி அடைவது உறுதி, சிறைப்பட்டோரை மீட்பது உறுதி என்று பதிலளித்தார். ஆதலால் தாவீதும் அவருடன் இருந்த 600 பேரும் புறப்பட்டு பேசோர் என்ற ஓடைக்கு வந்தனர். களைப்படைந்தோர் அங்கேயே தங்கிவிட்டனர். எனவே தாவீது 400 பேரோடு அவர்களை பின்தொடர்ந்தார். களைப்படைந்த 200 பேர் பேசோர் ஓடையை கடக்க இயலாமல் அங்கேயே தங்கிவிட்டனர். வயல்வெளியில் ஓர் எகிப்தியனை கண்டு அவனை தாவீதுடன் அழைத்து வந்தனர். உண்பதற்கு பழமும் உண்பதற்கு அப்பமும் குடிப்பதற்கு தண்ணீரும் கொடுத்தனர். மேலும் அவர்கள் அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் மற்றலான திராட்சை பழ அடைகள் 2ஐயும் அவனுக்கு கொடுத்தனர். அவன் இவற்றை சாப்பிட்ட பின் புத்துயிர் பெற்றார். ஏனெனில் அவன் இரவு முதல் 3 நாளாய் அப்பமும் உண்ணாமல் தண்ணீர் குடியாமல் இருந்தான்.
தாவீது அவனை நோக்கி, நீ யாரை சேர்ந்தவன், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், நான் ஓர் எகிப்து இளைஞன், ஒரு அமலேக்கிய மனிதரின் பணியாள். நான் நோயுற்றதால் 3 நாளுக்கு முன் என் தலைவர் என்னை விட்டு சென்றார். நாங்கள் கிரேத்தியரின் தென்பகுதியையும் யூதாவின் தென்பகுதியும் காலேப்பின் தென்பகுதியும் கொள்ளையடித்து சிக்லாகை தீக்கிரையாக்கி இருந்தோம் என்று பதிலளித்தார். தாவீதானிடம், அக்கொள்ளை கூட்டத்தாரர்கள் என்னை அழைத்து செல்வாயா என்று கேட்க, அவன், என்னை கொல்லவோ அல்லது என் தலைவருடைய என்னை ஒப்புவிக்கவோ மாட்டீர் என்று ஆண்டவர் பெயரால் எனக்கு ஆணையிட்டு கூறுங்கள், அப்பொழுது நான் அக்கூட்டத்தாரிடம் உங்களை அழைத்து செல்வேன் என்றார். அவ்வாறு அவன் தாவீதை அழைத்து சென்ற பொழுது, இதோ தாங்கள் பெலிஸ்தியர் நாட்டினின்றும் யூதா நாட்டினின்றும் கொண்டு வந்த மாபெரும் கொள்ளை பொருள்களை முன்னிட்டு அவர்கள் வெளியில் கும்பலாய் உண்டு குடித்து நடனமாடி கொண்டிருந்தனர். தாவீது அன்று மாலை தொடங்கி மறுநாள் மாலை வரை அவரோடு போரிட்டார். ஒட்டங்கள் மீது ஏறி ஓடிய 400 வீரர்களை தவிர அவர்கள் ஒருவனும் தப்பவில்லை. அமலேக்கியர் கொண்டு சென்ற எல்லாவற்றையும் தாவீது மீட்டதுடன் தம் மனைவியர் இருவரையும் விடுவித்தார். அவர்கள் சிரிப்பிடித்தவர்கள் சிறுவரோ முதியவரோ புதல்வரோ புதல்வியரோ எவரும் விடுபடாமல் அவர் மீட்டார். கொள்ளை பொருள்களில் அனைத்தையும் தாவீது மீட்டு கொண்டு வந்தார். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் தாவீது கைப்பற்றினார். அந்த கால்நடைகளை தாவீதுக்கு முன் ஓட்டி வந்த மக்கள், இது தாவீதின் கொள்ளை பொருள் என்றனர். பின்பு களைப்பு மிகுதியினால் தாவீதை பின்தொடரலாம் பேசுவோர் போல தங்கிவிட்ட 200 பேரிடம் தாவீது வந்தார். அப்பொழுது அவர் தாவீதையும் அவரோடு இருந்த மக்களையும் சந்திக்க எதிர்கொண்டு சென்றனர். தாவீது மக்களை நெருங்கிய பொழுது அவர்களுக்கு நல்வாழ்த்து கூறினார். ஆனால் தாவீதோடு சென்றவர்களில் இருந்த தீயவர் மற்றும் கயவர் எல்லாரும், அவர்கள் நம்முடன் வராததால் நாம் மீட்டு கொண்டு வந்த கொள்ளை பொருட்களில் ஒன்றும் அளிக்க மாட்டோம், அவர்கள் ஒவ்வொருவனும் தன் மனைவியையும் பிள்ளையை மட்டும் அழைத்து செல்லட்டும் என்றனர். அதற்கு தாவீது, என் சகோதரர்களே, ஆண்டவர் நமக்கு அளித்துள்ளவற்றிலிருந்து இப்படியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. அவரே நம்மை காப்பாற்றி நமக்கு எதிராக வந்த கொள்ளை கூட்டத்தினரை நம் கையில் ஒப்புவித்தார். இதன் பொருட்டு நீங்கள் சொல்வதை யார் கேட்பார்கள்? ஏனெனில் போரிட செல்வோரின் பங்கு எவ்வளவோ அதே அளவுதான் போர் பொருள்களை காத்தவரின் பங்கும் இருக்கும், இருவரின் பங்கும் சமமாகவே இருக்கும் என்றார். இந்த முறையை இன்று வரை உள்ளது போல் இஸ்ரேல் பின்பற்றும்படி தாவீது நியமம் கட்டளையமாக ஏற்படுத்தினார். தாவீது சிக்லாவுக்கு வந்த பொழுது கொள்ளை பொருளின் ஒரு பகுதியை யூதாவின் பெரியோர்களான தான் நண்பர்களுக்கு அனுப்பி வைத்து கூறியது, இதோ ஆண்டவரின் எதிரிகளிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருள்களுள் ஒரு பகுதியை உங்களுக்கு என் அன்பளிப்பை அனுப்புகிறேன் என்றார். பின்னரும் தம் நண்பர்களும் அவர் அனுப்பினார். பெத்தேல், ராமோத்தின் தென்பகுதி, யாத்தீர் ஆகியவற்றில் இருந்தோர், அரோயேர், சிப்மோத்து, எசுத்தாமோகு ஆகியவற்றில் இருந்தோர், ராக்கால், எரகுமாவேலரின் நகர்கள், கேனியரின் நகர்கள் ஆகியவற்றில் இருந்தோர், ஓர்மா, போராசான், அத்தாகு ஆகியவற்றில் இருந்தோர், எபிரோனில் தாவீதும் அவர் தம் ஆள்களும் நடமாடிய எல்லா இடங்களிலும் இருந்தோர். சவுலின் இறப்பு 31வது பகுதி தொடர்ந்து வாசித்து 1 சாமுவேலின் புத்தகத்தை நிறைவு செய்யலாம். பெலிஸ்தியர் இஸ்ரேலருக்கு எதிராக போரிட்டனர். பெலிஸ்தியருக்கு முன் இஸ்ரேலில் புறமுதுகிட்டு ஓடினர். பலர் கில்போவா மலையில் வெட்டுண்டு வீழ்ந்தனர். பெலிஸ்தியர் சவுலையும் அவர் புதல்வர்களையும் பின்தொடர்ந்து அவர்தம் புதல்வர்களான யோனத்தான், அபினதாபு, மல்கிசுவா ஆகியோரை வெட்டி கொண்டனர். சவுல் இருந்த இடத்தில் போர் மிகவும் வலுத்தது. வில் வீரர் அவர் மீது குறிவைத்து தாக்க அவரும் அந்த வில் வீரர்களால் பெரிதும் காயமுற்றார். அப்பொழுது சவுல் தம் படைக்கலன் தாங்குவனை நோக்கி, இந்த விருத்த சேதர மற்றோர் என்னை குத்தி கொன்று எனக்கு அவமானத்தை வருவிக்கா வண்ணம் நீ உன் வாளை உருவி என்னை குத்தி கொன்று விடு என்றார். ஆனால் அவருடைய படைக்கலன் தாங்குவன் மிகவும் அஞ்சியதால் அதற்கு அவன் இசையவில்லை. ஆதலால் சவுல் தம் வாளை எடுத்து தாமே அதன் விழுந்து மடிந்தார். சவுல் இறந்து விட்டதை கண்ட அவருடைய படைக்கலன் தாங்குவோனும் தன் வாழ் மீது விழுந்து அவரோடு மடிந்தான். இவ்வாறு சவுலும் அவரின் 3 புதல்வரும் அவருடைய படைக்கலன் தாங்குவோனும் மற்றும் அவர் ஆள்கள் எல்லோரும் அதே நாளில் ஒன்றாக இருந்தனர்.
இஸ்ரேலர் புதர்மதியிட்டு ஓடிவிட்டனர் என்று சவுலும் அவர் தம் புதல்வர்களும் மனிதன் என்றும் பள்ளத்தாக்குக்கு அப்பால் யோர்தானுக்கு கிழக்கேயும் இருந்த இஸ்ரேலர் கண்டபோது அவர்கள் தங்கள் நகர்களை விட்டு விட்டு ஓடிவிட்டனர். அதனால் பெலிஸ்தியர் வந்து அங்கே குடியேறினர். வெட்டுண்டவர்களை கொள்ளையிட பெலிஸ்தியர் மறுநாள் சென்ற போது சவுலும் அவன் 3 புதல்வர்களும் கில்போவா மலை மேல் இறந்து கிடப்பதை அவர் கண்டார்கள். அவர்கள் சவுலின் தலையை கொய்து அவர் படைக்கலன்களை எடுத்து கொண்ட பின் தங்கள் சிலைகளின் கோவில்களிலும் மக்களிடையிலும் இந்த செய்தியை அறிவிக்கும் பொருட்டு பெலிஸ்திய நாடெங்கும் தூதர்களை அனுப்பினர். அவர்கள் தம் படைக்கலன்களை அஸ்தரோத்து கோவிலில் வைத்தனர். அவரது சடலத்தை பெத்சானா சோரில் தொங்கவிட்டனர். பெலிஸ்தியர் சவுலுக்கு செய்ததை கிளையாத நாட்டு யாபேசு நகர மக்கள் கேள்விப்பட்ட போது அவர்களுடைய வலிமைமிகு வீரர் அனைவரும் இரவில் புறப்பட்டு சென்று சவுலின் சடலத்தையும் அவர் தம் புதல்வரின் சடலத்தையும் பெத்சான் சோரில் இருந்து இறக்கி யாபேசு கொண்டு வந்து அங்கே அவரை எரித்தனர். பின்பு அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யாபேசில் தமரிஸ்கு மரத்தின் அடியில் புதைத்து விட்டு 7 நாள்கள் நோன்பு இருந்தனர். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 1 சாமுவேலின் புத்தகம் 29, 30 மற்றும் 31 முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் ஆட்சியும் சதாக்களிலும் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நாளையில் 2 சாமுவேல் புத்தகத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தை இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.